இது உங்கள் நியூஸ் 5. அனைவருக்கும் காலை வணக்கம். என் பேர் டாக்டர் அனுஷா வெங்கட்ராமன். நான் இங்கே ஏஎஸ்ஜி வாசன் ஐ கேரில் சீனியர் கேட்ராக்ட் அண்ட் ரெட்டினா சர்ஜனாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நாங்கள் இன்றைக்கி இங்கே ஏஎஸ்ஜி வாசன் ஐ கேர் ஆர்எஸ்புரம் பிரான்ச் ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் இனாகரேஷனுக்காக இங்கே ஒன்றா சேர்ந்துருக்கோம். வாசன் முன்னாடியே ஐ கேரில் லீடராக தான் இருக்குது. பட் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னா, வாசன் ஐ கேர் ஹஸ் பின் அப்கிரேடட் டு எய்ம்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ். எய்ம்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ், நம்ம இந்தியாவிலே இருக்கிற டாப் 1 இன்ஸ்டிடியூட். அந்த இன்ஸ்டிடியூட்டில் இருக்கிற டாக்டர்ஸ் இப்போ நம்ம வாசன் ஐ கேரில் அவைலபிளாக இருக்காங்க. அதே சர்வீசஸ், குவாலிட்டி சர்வீசஸ் அட் வெரி அஃபோர்டபுள் ரேட்ஸ் யூஸிங் த லேட்டஸ்ட் டெக்னாலஜி நம்ம கோவை மக்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறதுக்காக இங்கே நம்ம எல்லாரும் இருக்கோம். நம்ம வாசன் ஐ கேர் வேறு ஐ ஹாஸ்பிட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஸ்பெஷல், வாசன் ஐ கேர் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, எவ்ரி பேஷண்ட்டுக்கு ஸ்பெசிஃபிக்காக எந்தெந்த பேஷண்ட்டுக்கு என்னென்ன தேவையோ அந்த மாதிரி இருக்கிற ஐ கேர் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே கம்பேஷனாக கேரோட நம்ம இங்கே சேவனம் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம எல்லாரும் இங்கே என்ன விட்னஸ் பண்ணுறோன்னா, நமக்கு எல்லா லேட்டஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்போ இங்கே இருக்குது. ஒரு புதிய லுக் இருக்குது, ஒரு புதிய எனர்ஜி, நியூ டாக்டர்ஸ், நியூ டீம் எல்லாருமே சேர்ந்து வாசன் ஐ கேரை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்காக இங்கே நம்ம எல்லா ஃபெசிலிட்டிஸும் அவைலபிள் பண்ணியிருக்கோம். கண்புரை ஆப்ரேஷன்லேருந்து நம்ம ரெட்டினா சர்ஜரி, அப்படின்னா நம்ம ஸ்டிச் இல்லாமல் சூச்சர்லெஸ் விட்ரெக்டமின்னு சொல்லுவோம். சக்கரை நோயினால் நரம்புல வியாதி, டயபெட்டிக் ரெட்டினோபதி, அதுக்காக உள்ள அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட். பீடியாட்ரிக் ஆப்தல்மாலஜி, சின்ன பசங்க கண்ணாடி போட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக ஸ்பெஷல் மயோப்பியா கிளினிக். ஐ கேன்சர்ஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற ஆக்குலர் ஆங்காலஜி கிளினிக், எல்லா ஃபெசிலிட்டிஸும் நம்ம இப்போ வாசன் ஐ கேரில் அவைலபிளாக இருக்குது. இது ஒரு புதிய பிகினிங். நம்ம எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுறதுக்காக தான் இங்கே நம்ம சேர்ந்துருக்கோம். அண்ட் எல்லாருக்கும் நன்றி. வாசன் ஐ கேர் ரீலான்ச் பண்ணியிருக்கிறது அப்கிரேடேஷன் எல்லாத்துலேயுமே, டாக்டர்ஸ்லேருந்து எக்யூப்மெண்ட்ஸ்லேருந்து எல்லா லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸும் இப்போ நம்மகிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அஃபோர்டபுள் ப்ரைஸில் எல்லாருக்குமே கிடைக்கணுங்கிற ஒரு எய்மோட பண்ணிட்டு இருக்கோம். அதே போல் வந்து 100% எதிக்கல் ப்ராக்டிஸோட, எதுவுமே தப்பாக எதுவும் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு குறிக்கோளோட பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே எல்லா டெக்னாலஜியும் இருக்குது. அதில் என்னெல்லாம் கண்டிஷன், என்னெல்லாம் டிசீஸ் வருமோ அது எல்லாத்துக்கான ட்ரீட்மெண்ட்டும் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, டாக்டர்ஸும் இருக்காங்க. நம்ம இங்கே செகண்ட் ஃப்ளோர் ஆப்ரேஷன் தியேட்டர் இருக்குது. அந்த ஆப்ரேஷன் தியேட்டர் காம்ப்ளெக்ஸில் 4 தியேட்டர் வச்சுருக்கோம். கேட்ராக்ட் கிளாக்கோமாக்கு ஒரு ஆப்ரேஷன் தியேட்டர் இருக்குது, கண் நரம்பு ரெட்டினாக்கான ஒரு ஆப்ரேஷன் தியேட்டர் இருக்குது, லாசிக் கான்டூரா சிகிச்சை பண்ண ஒரு ஆப்ரேஷன் தியேட்டர் இருக்குது, மைனர் கேசஸ், இன்ஃபெக்டட் கேசஸ் பண்ண ஒரு தியேட்டர் இருக்குது. 4 தியேட்டர் ஒரே இதில் வச்சுருக்கோம். எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். எல்லாரோட சப்போர்ட்டும் வேணும். பெரும்பாலான கண் ஆஸ்பத்திரி நிறைய இடங்களில் வந்து இன்ஜெக்ஷன் போட்டு பண்ணக்கூடியதெல்லாம் இருக்குது. இங்கே வந்து டோட்டலாக வந்து இன்ஜெக்ஷன் ஃப்ரீயாக தான் எல்லா சர்ஜரியுமே பண்ணிகிட்டு இருக்கோம். கேட்ராக்ட் சர்ஜரி ஆகட்டும், கிளாக்கோமா சர்ஜரி ஆகட்டும், எல்லாமே வந்து லாசிக் கான்டூர் ஆயில், எதுலையுமே இன்ஜெக்ஷன் கிடையாது, பெயின்லெஸ் ட்ரீட்மெண்ட் தான் பண்ணுறோம். டாபிக்கல் அனஸ்தீசியான்னு சொல்லக்கூடிய அந்த மயக்க மருந்து, சொட்டு மருந்து போட்டு அதிலே தான் சர்ஜரி பண்ணுறோம். எல்லாமே டே கேர் ப்ரொசீஜர் தான். இங்கே பெட்டில் அட்மிஷன் போட்டு நாள் கணக்கில் வச்சு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. டே கேர் சர்ஜரி, அன்றைக்கே சர்ஜரி பண்ணி அன்றைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணுறோம். அப்போவே பார்வை கிடைக்கும். பேஷண்ட்ஸும் எல்லோரும் 100% ஹாப்பியாக இருக்காங்க. முதல் காரணம் வந்து ஏஜிங், வயசாகிறதுனால வரக்கூடியது. ஆனால் இப்போ வந்து தவறான உணவு பழக்கங்கள்னால சின்ன வயசுலேயே 40-50 வயசுலேயே கண்புரை வளர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நிறைய பார்க்குறோம், 40 வயசு 50 வயசுலேயே நிறைய கண்புரை சிகிச்சை பண்ணிட்டு இருக்கோம். மெயின் ரீசன் வந்து ஆரோக்கியமான உணவு எடுத்துக்காக. சில குழந்தைகளுக்கும் இந்த பிரச்சனை வருது. ஆமாம், சில வந்து கர்ப்ப காலத்தில் பேரண்ட்டுக்கு, அம்மாவுக்கு ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன் வந்து பிறக்கும் போதே கண் புறையோட பிறக்கலாம். ஸோ அந்த மாதிரி பிறக்கிற குழந்தையே வந்து கண் பார்வை இல்லாமல் கண் புறையோடு இருக்கும்போது உங்களுக்கு 6 மாதத்துக்குள்ளே ஆப்ரேட் பண்ணிடணும். ஸோ 6 மாதத்துக்குள்ளே ஆப்ரேட் பண்ணி உங்களுக்கு அனஸ்தீசியா கொடுக்குறது, சர்ஜரி பண்ணுறது எல்லாமே வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து டிஃபிகல்ட்டானது தான். அதுவுமே இங்கே ரொம்ப நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து கருவிலேயே வரக்கூடியது. ஆயோட வயிற்றில் இருக்கும்போதே அந்த குழந்தை வந்து நல்ல விதமாக இருக்கா இல்லையா? இல்லை, ஜெனரலாக அதுக்கு நிறைய ஸ்கேன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ உடலில் கருவோட முழு உடலையும் ஸ்கேன் பண்ணக்கூடிய வசதிகள்லாம் இருக்குது. எல்லாமே வந்து முன்னாடியே நம்ம அசஸ் பண்ண முடியும். இல்லை ஜெனடிக் டிசீஸ் ஏதாவது இருந்தாலும் அதுக்குமே தனியாக ஸ்கேன்ஸ் எல்லாம் இருக்குது, பிளட் டெஸ்டிங்லாம். இதுக்கு தம்மியே ஒரு 3 வளர்த்துக்கிறாங்க. அவங்க